கையை விடுங்க. இதுக்கு மேல நான் பொறுத்துக்க மாட்டேன். நிறுத்திக்கோங்க. சண்டை போடுறத நிறுத்துங்க. உன்னை சும்மா விட மாட்டேன். அழகே அழகு சீரியலில் நம்ம மதிக்கு தங்கராஜால தான் அவங்க வேலை போயிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துடுது. அது சுரேஷ் கிட்ட சொன்னால் சுரேஷ் முதல்ல நம்புறதில்ல. கண்டிப்பாக எங்கள் மாமா அதை பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணாங்க. நான் அதை ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு மதி கேட்டாங்க. சரி வா இப்போவே போகலாம், எங்கள் மாமா மட்டும் நான் தான் அதை பண்ணேன்னு சொல்லட்டும், அப்போ இருக்கு உனக்கு அப்படின்றாரு. எனக்கு எந்த பயமும் கிடையாது, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறது அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் அப்படின்னு சுரேஷும் நம்ம மதியும் கிளம்பி தங்கராஜோட வீட்டுக்கு வராங்க. ஏற்கனவே நம்ம ரேவதி வேற தங்கராஜை பற்றி அவங்க அம்மா கிட்ட சொல்லி போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க பயங்கர கோவமாக தங்கராஜை திட்டாங்க. இருந்தாலும் நம்ம தங்கராஜ் அவங்க அம்மாவை அப்படி இப்படின்னு பேசி சமாதானப்படுத்தி வச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரேவதிக்கு பண்ணினதை அவ திருப்பி நமக்கு பண்ற அளவுக்கு ஆயிருக்கானா, இது எல்லாத்துக்குமே மதிதான் காரணம் அப்படின்னு மதி மேல கோவமா இருக்காங்க. ஏன்னா மலர்கிட்டையா இருக்கட்டும் ரேவதி கிட்டையா இருக்கட்டும் இப்போ வித்தியாசம் தெரியறதுக்கு ஒரே காரணம் நம்ம மதிதான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதனாலதான் கோவமா இருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வரும்போது வாடா சுரேஷ் அப்படின்னு கூட கூப்பிடுறதில்ல. ஏன்னா கூட மதி இருக்காங்க அப்படிங்கிறதுனால. ரேவதி பார்த்துட்டு அடடே வாங்க, என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம சுரேஷ் ஒரு மாதிரி பார்க்குறாரு. டேடே நீ ஏன் வீட்டுக்கு வந்தேன்னு கேட்கல, திடீர்னு வந்திருக்கீங்களேன்னு தான் கேட்டேன். என்ன விஷயம், என்னாச்சு, ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா இவ ஒரு விஷயம் மாமாவை பற்றி சொன்னா, அது இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றாரு. என்ன பற்றி சொன்னாலா, என்ன சொன்னா அப்படின்னு தங்கராஜ் கோவமாக பேசுகிறாரு. மாமா நீங்கள் ஏன் ஏற்கனவே டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதாவது பிரச்சனையா மாமா, அக்காவுக்கும் உங்களுக்கும் சண்டையா, சரியில்லாத நேரத்தில் வந்துட்டேனா, இவ வேற என்ன சும்மா பிபி ஏற்றிட்டா, அங்கேயே போய் ப்ரூவ் பண்ணுறேன்னு வேற சொன்னா, அதை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாரு. அப்படி என்னடா சொன்னா அப்படின்னு மறுபடியும் கோவமா கேக்குறாங்க. மாமா அவளை பொறுத்த வரைக்கும் அவளோட வேலை போனதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்றா, அதுக்கான ப்ரூஃப் கேட்டா அதெல்லாம் இல்லையா, ஆனா நீங்க தான் மட்டும் கன்ஃபார்மா சொல்றா அப்படின்றாங்க. தங்கராஜுக்கு கோவம் வந்துடுது. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, நான் தான் அதை பண்ணேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கையை ஓங்கிட்டாரு அடிக்கிறதுக்கு. மதி சட்டுன்னு கொஞ்சம் பயந்துடுறாங்க. உடனே சுரேஷும் ரேவதியும் தங்கராஜ் கிட்ட சண்டை போடுறாங்க. அவ என்ன கேட்டுட்டான்னு இப்ப நீங்க அடிக்க போறீங்க, அவ ஏதோ சொல்ல வரா இல்ல, அவ சொன்னது இல்லைன்னு சொல்லுங்க, ஏன் மாமா இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு நம்ம சுரேஷும் அவரை எதிர்த்து பேச, உன்னை சும்மா விட மாட்டேன், நீ என் கூட இத்தனை நாள் இருந்துட்டு அவ பேச்சை கேட்டுட்டு ஆட ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் சுரேஷ் கிட்ட சண்டை போடுறாரு. ஸோ பெரிய ஒரு ரணகலமே ஆயிடுச்சு. ஆனால் மதி எப்படி ப்ரூவ் பண்ண போறாங்க, தங்கராஜ் தான் இதை பண்ணாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.